அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு 2-3 நாளுங்க. அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல வந்து விளக்குகளால அலங்கரிச்சிருப்பாங்க. எத்தனையோ இபாதத்துகள் அடிஷனலா செய்வாங்க. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஷபே மெஹராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. சோ அதனால நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மக்கள் இதை செய்வாங்க. சோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷபே மெஹராஜ் என்ன தினத்துல நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மூலமா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை. அதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இந்த மெஹராஜ் இரவை வந்து இந்த அளவுக்கு தான் பண்ணாங்களா, இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்களா சொல்லி பார்த்தா அதுவும் இல்லவே இல்லை. பட் ஆனா ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுக்கோ பண்றாங்க. நமக்கு இந்த டாபிக்கே தேவையில்லை. பட் அப்ப இந்த ஷபே மெஹராஜ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன, அல்லாஹ் தன் திருமறையில சொல்லியிருக்கானா இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு. அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்ணியமான இரவுல மஸ்ஜித் அல் ஹரமில் இருந்து அக்ஸா வரை அல்லாஹ் அழைத்து சென்றான். அல்லாஹ் வந்து அந்த இதை வந்து எதுக்கு அழைத்து சென்றான்னு சொல்லி சொல்றான், அவனுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அல்லாஹ் பார்ப்பவனாகவும் செவி உருபவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில பேசக்கூடிய வசனத்தை நம்மளால பார்க்க முடியாது. அதாவது மெஹராஜ் பயணம் என்பது உண்மையான பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சு தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம நம்புறதுல எந்த தப்பு இல்லை. அது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப இந்த மெஹராஜ் பயணத்துல என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வானத்தையும் கடந்து சென்றார்கள். அங்க வந்து நபிமார்களை பார்த்தாங்க. அதுக்கு 7வது வானத்துல பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை பார்த்தாங்க. அந்த பள்ளிவாசல்ல வந்து 70,000 மலக்குகள் ஒரே நேரத்துல தொழுவாங்க. தொழுதவங்களை ரிப்பீட்டா தொழுவும் மாட்டாங்க. இதுவும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிஃப்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 5 வேளை தொழுகையை கொடுத்திருக்கான். அதுவும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க. மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வந்து கண்ணாடி மாளிகைகளை பார்த்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை பார்த்தாங்க. இந்த மாதிரி எத்தனையோ ஹதீஸ்கள் மூலமா நம்ம இந்த மெஹராஜ் இரவை பத்தி, மெஹராஜ் பயணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம். சோ இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு क्वेश्चन, இந்த மெஹராஜ் பயணம், மெஹராஜ் இரவு இதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம நம்புறோம். கரெக்ட்டா? இதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எத்தனையோ மக்களுக்கு அது தெரியாது. அதுல தான் நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மன்னரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு இந்த மெஹராஜ் பயணமும் அறிவியல் என்ன சொல்லுது, ஐன்ஸ்டீன் தியரி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு செமினார் எடுக்க இருக்கிறோம். சோ அங்க கெஸ்ட் லெக்சரா நம்ம போறோம். நீங்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க வாங்க அப்படின்னு நம்ம வீடியோ போடுறப்ப எத்தனையோ மக்கள் கமெண்ட்ல என்ன சொன்னீங்கன்னா, இது வந்து ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி போட்டுருங்க, இல்லன்னா இது ஒரு லைவ் டெலிகாஸ்டா போடுங்க, இல்ல போட்காஸ்ட் மாதிரி போடுங்க. சோ எத்தனையோ பேர் நீங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மொத்த செஷனையும் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, நம்ம 2 வே கம்யூனிகேஷன் வச்சிருந்தோம். நிறைய பேர் क्वेश्चन கேட்டோம், அவங்க ஆன்சர் சொன்னாங்க. சோ அதெல்லாத்தையும் கவரேஜ் பண்ணி போனா அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோவா இருக்கும். சோ அத போறது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு சில மக்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், அந்த மெஹராஜ் பயணத்தை பத்தி திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது, அத அறிவியலோட ஒத்து பார்த்தா அறிவியல் அதை பத்தி என்ன பேசுது. நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோமா இல்லையா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு தியரி சொல்றாரு, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் சயின்ஸ். அது என்ன பேசுது, E = mc² னா என்ன, இதுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பயணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, டைம் டிராவல் இத பத்தி பேசுதா, இத பத்தி எத்தனையோ விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, ஏன்னா இது வந்து நம்ம சும்மா போறதுக்கு இல்ல, நீங்க கண்டிப்பா வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் கமெண்ட்ல போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு போடுங்க. ஏன்னா நான் அந்த வீடியோக்கு கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கணும், தேவைப்பட்டுச்சுனா தான் எடுக்கலாம்னு இருக்கேன். சோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ல போயிட்டு உங்களுக்கு இது ரிலேட்டடா தேவை அப்படின்றத போடுங்க. நிறைய கமெண்ட்ல நீங்க வந்து ரொம்ப பேர் எதிர்பார்க்கறீங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் அந்த வீடியோவை ஒரு ஃபுல் வீடியோவா ஷூட் பண்ணி ஒரு 1/2 an hour வரும். கண்டிப்பா நீங்க கேப்பீங்க, பாப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இன்ஷாஅல்லாஹ் நம்ம வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஷபே மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய இரவுக்கு முன்னாடி அதை நான் போஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஏன்னா நானுமே இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல டூருக்குலாம் போயிருக்கேன். சோ நீங்க வேணும்னு சொன்னா நான் என் டூர்ல போயிட்டு அதை ஷூட் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த தாவா பணிக்காக என்னுடைய பர்சனல் நேரத்தை செலவு பண்றதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் தேவை, நீங்க அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிந்திக்கும் சமூகத்துக்கு திருமறையின் தக்க சான்றுகள் உள்ளது.